Hello viewers, today we are going to learn about propagation of errors. Propagation என்ன சொல்லுவோம், பரவுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டில் ஏதாவது எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது த்ரூ அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு எரராகவே தான் மெயின்டைன் ஆகும். அதை தான் propagation of errors அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எரர் இன் த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ டூ குவான்டிட்டிஸோட சம் அடிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்டு வேல்யூ எடுத்திருக்கோம், அதுதான் ஏ. செகண்ட் ஒரு மெஷர்டு வேல்யூ எடுத்திருக்கோம், அதுதான் பி. ஏபிங்கிற மெஷர்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய எரர் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா அதை தான் டெல்டா ஏ டெல்டா பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏவோட ப்ளஸ் டெல்டா ஏ இருக்கலாம், இல்லை மைனஸ் டெல்டா ஏ எரர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பிங்கிற மெஷர்மெண்ட்லேயும் நான் ப்ளஸ் டெல்டா பிங்கிற அளவு எரர் பண்ணியிருக்கலாம், இல்லை மைனஸ் டெல்டா பிங்கிற அளவு எரர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம சம் அடிஷன் தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, டூ குவான்டிட்டிஸை சம் பண்ணுறோம். இதை தான் எரர் இன் த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இசட்டுங்கிற வேல்யூலையும் டெல்டா இசட் அளவு எரர்ஸ் இருக்கலாம். அதை தான் இசட்டுக்கு பதிலாக இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ கரெக்ட் வேல்யூ ஏபியை தனியாகவும் அதே மாதிரி நம்ம பண்ண எரர் டெல்டா வேல்யூவை தனியாகவும் எழுதுகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏ ப்ளஸ் பிக்கு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இசட்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக இசட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு வரும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட்டில் இருக்கிற இசட்டும் ரைட் சைடில் இருக்கிற இசட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ டெல் இசட்ஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு வரும். The error in the sum of two quantities என்ன சொல்கிறாங்கன்னா, the maximal possible error in the sum of two quantities அதாவது delta z is equal to the sum of the absolute errors in the individual quantities. AB அப்படிங்கிற ரெண்டு இண்டிவிஜுவல் குவான்டிட்டியோட எரர்ஸ் டெல்டா ஏ டெல்டா பியை ஆட் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பாசிபிள் எரர் ஆஃப் த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மெயின் வேல்யூ அதாவது ட்ரூ வேல்யூ வித் அதோட எரரோட டூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், வாட் இஸ் தேர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்காக 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ப்ளஸ் 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு போட்டு ஆட் பண்ணுறோம். ட்ரூ வேல்யூ தனியாகவும் எரரை தனியாகவும் ஆட் பண்ணுறோம். ஸோ 100ஐயும் 150யும் தனியாகவும் 3 + 2 எரரை தனியாகவும் ஆட் பண்ணும்போது 100 + 150 250 ஆகும். 3 + 2 5. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 250 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், அதனால ஓம் போட்டிருக்கோம். ஸோ இதில் 250ங்கிறது அக்யூரேட் வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 நம்ம எரர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எரர் இன் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ டிஃபரன்ஸ்னால் என்ன, சப்ராக்ட். ஸோ எரர் இன் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ ஏபி அப்படின்னு டூ குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம், அதோட எரரை டெல்டா ஏ டெல்டா பின்னு சொல்கிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. டிஃப்ரென்ஸ் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இசட்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இசட்டை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏவும் பிக்கு பதிலாக பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த மைனஸை உள்ளே போய் மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பியாக இருக்கிறது மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு வந்துடும். ஸோ இது இப்போ எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு எழுதியிருக்கோம். நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கோம், இசட்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பிக்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு வரும். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட்ஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு எழுதலாம். லெஃப்ட் சைடு இசட் அண்ட் ரைட் சைடு இசட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். ரைட் சைட் டேர்மில் ப்ளஸ் ஆர் மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா டெல்டா ஏ மைனஸ் ப்ளஸ்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸை நம்ம வெளியில் காமனாக எடுக்கும்போது இது வெறும் ப்ளஸ்ஸாக மட்டும்தான் இருக்கும், டெல்டா பி. ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல். ஸோ டெல்டா இசட்ஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. எரர்ஸ் இந்த டெரிவேஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸில் புக்கில் லாஸ்ட் இந்த டெரிவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எரர் இன் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு
sum of the absolute error in the individual quantities. ஏபிங்கிற டூ இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸோட சம் ஆஃப் அப்சல்யூட் எரர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? த மேக்ஸிமம் எரர் இன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ் டெல்டா இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the temperatures of two bodies measured by a thermometer are T1 and T2 is equal to some value கொடுத்துருக்காங்க. Calculate the temperature difference and the error therein. T1 and T2னு ரெண்டு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்டால் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ T1 T2வை சப்ராக்ட் பண்ணால் தான் T வேல்யூ கிடைக்கும். எப்போவுமே பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். ஸோ T is equal to T2 minus T1. ஸோ T2 வேல்யூவையும் T1 வேல்யூவும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டேர்மில் மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா -20 மைனஸ் ஆர் ப்ளஸ் 0.5 டிகிரி செல்சியஸ்னு வரும். ஸோ அந்த -20 இங்கே போட்டோம், மைனஸ் ஆர் ப்ளஸ் 0.5 டிகிரி செல்சியஸை இங்கே வச்சுருக்கோம். ஸோ 50 - 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டேர்மில் காமனாக வெளியே எடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸில் ப்ளஸ் ஆர் மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த டேர்ம் ப்ளஸ்ஸாக மட்டும்தான் மாறும். அப்போ 0.5 + 0.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ T is equal to 50 - 20 30 + or - 0.5 + 0.5 1 degree Celsius. So 30 + or - 1 degree Celsius. So temperature measure பண்ணால 30ங்கிறது accurate value plus 1 degree Celsius or -1 degree Celsius நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எரர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். Next topic, error in the product of two quantities. So product na enna? Multiplication. So two quantities oda multiplications பார்க்க போறோம். So delta A and delta B அப்படிங்கிறது absolute error of A and B அப்படின்னு அர்த்தம். A, B அப்படிங்கிற two quantities oda absolute error தான் delta A and delta B அப்படின்னு சொல்லியிருக்கோம். So Z is equal to A dot B. Productல multiplicationல எழுதியிருக்கோம். So Z is equal to AB. இந்த Z, A, B இது எல்லாத்தையும் அதோட எரர் வேல்யூஸோட எழுதலாம். எப்படி எழுதலாம்? Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z is equal to A ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A இன்ட்டு B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா B அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த ஏயை வச்சு பியை மல்டிபிள் பண்ணோம்னா AB, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயை வச்சு டெல்டா B பண்ணோம்னா A டாட் டெல்டா B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A வச்சு பியை பண்ணும்போது B டாட் டெல்டா A ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ வச்சு டெல்டா பி பண்ணும்போது டெல்டா ஏ டாட் டெல்டா பி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இசட்டால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இசட் பை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட். இசட்ஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக ஏபி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைடட் பை ஆல் டேர்ம்லையும் ஏபி அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த டேர்மை மட்டும் டெல்டா ஏ பை ஏ டாட் டெல்டா பி பை பின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். Z by Z cancel, AB by AB cancel, A and A cancel, B and B cancel. Remaining term என்ன இருக்கும்? இங்கே cancel பண்ணனால 1 plus or minus delta Z by Z is equal to, இந்த இடத்துல cancel பண்ணனால 1 plus or minus delta B by B plus or minus delta A by A plus or minus இந்த term மட்டும் இருக்கும். டெல்டா ஏ டெல்டா பிங்கிறது எரர் டேர்ம். ஸோ அதை மீன் வேல்யூவால் ட்ரூ வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணும்போது ரொம்ப சின்ன வேல்யூ தான் கிடைக்கும். அதையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்ப சின்ன வேல்யூ தான் கிடைக்கும். அப்படிங்கிறனால இந்த டேர்மையை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். லெஃப்ட் சைடு 1 அண்ட் ரைட் சைடு 1 கேன்சல். இந்த ரைட் சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்மை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா உள்ள ப்ளஸ் மட்டும்தான் வரும். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? இந்த ப்ளஸ் ஆர் மைனஸையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை பி ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ. இந்த டேர்ம் மட்டும்தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். இதை தான் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், length and breadth of a rectangle ஒரு 2 values நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரில். கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னாலே லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு லென்த் அண்ட் பிரெத் வேல்யூ தெரியும்.
ஏங்கிற ஏரியாவை வந்து எரர் லிமிட்டோட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெல்டா ஏ தானே எரர் லிமிட், ஏ ப்ளஸ் டெல்டா ஏ கேட்டிருக்காங்க. ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரூ வேல்யூ இருக்கு இல்லையா, லென்த் இன்ட்டு பிரெத், அதை மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்தை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏ ட்ரூ வேல்யூ கிடச்சிரும். ஆல்ரெடி ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் டெல்டா இசட் பை இசட்டுக்கு பதிலாக ஏனும், டெல்டா ஏ டெல்டா பிக்கு பதிலாக டெல்டா எல் டெல்டா பி லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எரர் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏரியா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அதனால் ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு டெல்டா எல் டெல்டா பிங்கிறது லென்த் பிரெத்தில் இருக்கக்கூடிய எரர் வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்பிங்கிறது அதோட ஒரிஜினல் ட்ரூ வேல்யூ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1.5 அப்படின்னு வரும். ஆல்ரெடி ஏரியா ஏயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருந்தோம், இப்போ டெல்டா ஏ வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் டெல்டா ஏங்கிறது ஏரியாவோட எரர் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ஃபார்மேட்டில் எழுதணும் இல்லையா. ஸோ ஏரியா வித் எரர் லிமிட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ 19.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏயோட வேல்யூ 1.5, ஏரியாங்கிறனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு யூனிட் போட்டிருக்கோம். ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணதில் 19.4ங்கிற வேல்யூவோட ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 எரர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக், எரர் இன் த டிவிஷன் ஆர் குவாஷன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ இந்த கேஸே நம்ம டெல்டா ஏ டெல்டா பிங்கிறது அப்சல்யூட் எரர் ஆஃப் ஏ அண்ட் பியோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிவிஷன் சொல்லியிருக்கிறதுனால இசட்ஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு இருப்போம். ஸோ இசட்டுங்கிற வேல்யூவோட எரர் வேல்யூவோட எடுக்கணும் அப்படின்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு வரும். இப்போ ரைட் சைட் டேர்மில் ஏ மட்டும் காமனாக வெளியில் எடுத்தோம்னா இந்த இடத்துல 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, இங்கே ஏ இல்லை, அதனால ஒரு ஏவை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மல்டிபிள் பண்ண ஏவை தான் இங்கே காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ டிவைடில் மட்டும் ஏ இருக்கும். அதே மாதிரி பிக்கும் செஞ்சோன்னா பி 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி அப்படின்னு வரும். ஸோ வெளியில் எடுக்கும்போது இந்த டேர்மில் அந்த ஏ இல்லை அப்படிங்கிறனால நம்ம அந்த ஏவை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ண ஏவை வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ டிவைடில் ஏ இருக்குது. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பியை மட்டும் காமன் டேர்மாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ, இந்த கீழே உள்ள டேர்மை மேலே கொண்டு போகும்போது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி தான் ஹோல் இன்வர்ஸ். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை நியூமரேட்டர் கொண்டு போகும்போது மேலே இன்வர்ஸ் சிம்பிள் போடுவோம், -1 போடுவோம். நம்ம என்ன அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கோம், இசட்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. அப்போ இந்த கேஸில் ஏ பை பிக்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இசட்டால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இசட் பை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட், இங்கே ஹோல் டேர்ம் பை இசட். இங்கே மட்டும் ஏன் 2 இசட் போட்டிருக்கீங்க, இங்கே மட்டும் ஏன் ஒரு இசட் போட்டிங்கன்னா இங்கே அடிஷன் டேர்மில் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் டேர்மில் இருக்குது, அதனால ஒரு இசட்டால் டிவைட் பண்ணுறோம். இந்த டேர்ம்லேயும் இசட் பை இசட் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் இசட் பை இசட் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன ரிமைனிங் டேர்ம் இருக்கும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட்ஸ் ஈக்குவல் டு இசட் பை இசட் கேன்சல் பண்ணதுனால ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பைனாமியல் ஃபார்முலா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் ஹோல் என் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த எண்ணை உள்ளே அப்படியே வந்து மல்டிபிள் மட்டும் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த -1 இந்த டேர்மோட உள்ள மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்மாக இருக்கிறது மைனஸ் ஆர் ப்ளஸ் டேர்மாக மாறிடும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த 1 வச்சு 1 பண்ணும்போது 1 வச்சு மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா பியை பண்ணும்போது மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா பி. அடுத்து டெல்டா ஏ வச்சு 1 பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு டெல்டா பி பை பி அப்படின்னு வரும். ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸில் சொன்ன மாதிரி எரரோட இந்த வேல்யூவை டிவைட் பண்ணி அகெயின் அதை மல்டிபிள் பண்ணும்போது ரொம்ப சின்ன வேல்யூ தான் வரும், மினிமம் ஆஃப் வேல்யூ தான் வரும். அப்படிங்கிறனால அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்மை காமனாக வெளியில் எடுத்தோம்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் என்னவா மாறும்னு சொல்லியிருக்கோம், ப்ளஸ்ஸாக மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி அப்படின்னு இருக்கும். 1 அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் டேர்ம் டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி. இந்த டேர்ம் மட்டும் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த குவாஷன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனல் எரர்ஸ். இதை தான் எரர்ஸ் இன் த டிவிஷன் ஆர் குவாஷன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்,
the voltage across a wire some voltage கொடுத்திருக்காங்க and the current passing through it some ampere கொடுத்திருக்காங்க. Find the resistance of the wire. Already we know the Ohm's formula. V is equal to I into R. ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ R is equal to V by I டிவிஷனில் எழுதுவோம். ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ், கரெக்ட் வோல்டேஜ் 100. வாட் இஸ் த கரெக்ட் current in ampere 10. So 100 by 10 is equal to 10 ohm. அப்படிங்கிறதா கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. எரர் இல்லாத ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 ohm. We already know the formula for error in the division or quotient of two quantities. Delta Z by Z is equal to delta A by A plus delta B by B. கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ டெல்டா இசட் பை இசட்டுக்கு பதிலாக டெல்டா ஆர் பை ஆர், டெல்டா ஏ பை ஏக்கு பதிலாக டெல்டா வி பை வி ப்ளஸ் டெல்டா பி பை பிக்கு பதிலாக டெல்டா ஐ பை ஐயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 ஓம் தெரியும். அதனால இந்த ஆரை சைட் டினாமினேட்டர்லேருந்து ரைட் சைட் நியூமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டு அதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஆரில் எழுதணும். ஸோ ஆருங்கிறது 10 ஓம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா ஆரையும் 0.7 ஓம்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம மெஷர் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் 10 ஓம்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7 ஓம் எரர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக், எரர் இன் த பவர் ஆஃப் குவான்டிட்டி. nth பவர் ஆஃப் ஏவை ஏ பவர் என்னு எழுதலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு ஏ பவர் என். இசட் எப்போ எப்படி எழுதுவோம், இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட், ஏவை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ஹோல் பவர் என். ஏவை காமனாக வெளில எடுக்கணும், என்ன பண்ணுவோம், ஏ இல்லாத டேர்மில் அந்த ஏவை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் பண்ண ஏவை வெளியில் எடுத்துட்டோம், டிவைட் பண்ண ஏ மட்டும் இங்கே இருக்குது. ஸோ ஏ பவர் என் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ தான் ஹோல் பவர் என். நமக்கு ஆல்ரெடி பைனாமியல் ஃபார்முலா தெரியும். 1 ப்ளஸ் எக்ஸ் தான் ஹோல் பவர் என்னா 1 ப்ளஸ் என்எக்ஸ்னு மேலே இருக்கிற எண்ணை உள்ளே இருக்கிற டேமோட மல்டிபிள் பண்ணி எழுதலாம் இல்லையா, அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் என் இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே இசட்டால் டிவைட் பண்ணுறோம். இசட் பை இசட் அண்ட் இசட் பை இசட் கேன்சல். ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டைம்லேயும் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும். ஸோ 1 1 அகெயின் ப்ளஸ் ஆர் மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் டேர்ம் டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு என் இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு இருக்கும். இதை தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. The fractional error in the nth power of a quantity is n times the fractional error in that quantity. fractional error பவர் n இருக்கிற வேல்யூக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது அந்த வேல்யூவோட n டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பவர் n இருக்கிற வேல்யூக்கு எரர்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் பி கியூ ஆர் இந்த மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த வேல்யூக்கு எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இசட் ஈக்குவல் டு ஏ பவர் பி பி பவர் கியூ டிவைடட் பை சி பவர் ஆர்னு இருக்குது. ஸோ வழக்கம் போல் நம்ம டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு ஏ பவர் என்னன்னா என்ன பண்ணுவோம், என் இன்ட்டு ஏன்னு எழுதுவோம். அதே மாதிரி ஏ பவர் பின்னா பி இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ, q into delta b by b plus r into delta c by c. இங்கே டிவைடில் இருக்க c அப்படிலாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கவே வேண்டாம், ப்ளஸ் போட்டே எழுதிக்கலாம். அதோட ரூலே இதுதான், இப்படி தான் எழுதணும். ஸோ இதில் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100. ஸோ எல்லா டேர்ம்லையும் இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜ் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் எரர்லாம் மெஷர் பண்ணி ஏபிசிடியோட எரர் அப்படின்னா என்ன அர்த்தம், டெல்டா ஏ பை ஏ, டெல்டா பி பை பி, டெல்டா சி பை சி, இந்த மாதிரி அதோட வேல்யூஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ தென் கால்குலேட் த பர்சன்டேஜ் எரர் இன் த கால்குலேஷன் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இசட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், டெல்டா இசட் பை இசட்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்கே எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறதுனால டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு பர்சன்டேஜ் எரர் தான் கண்டுபிடிக்க போகிறதுனால எல்லாத்துலேயும் இன்ட்டு 100 போட்டுக்கிட்டே வரணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா ஏ பவர் என்னன்னா என் இன்ட்டு ஏ, அப்போ ஏ ஸ்கொயர்னா 2 இன்ட்டு ஏ, அப்போ 2 இன்ட்டு எரர் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஏயோட எரர். அப்போ டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100. பி கியூப்னா 3b, அப்போ 3 இன்ட்டு டெல்டா பி பை பி இன்ட்டு 100. அதே மாதிரி சி டிவைடில் இருக்குன்னா கன்சிடர் பண்ண தேவையில்லை, அதோட ரூலே ப்ளஸில் எழுதிக்கிட்டே தான் போகணும். ப்ளஸ் டெல்டா சி பை சி, ஏன்னா சியோட பவரில் எதுவும் இல்லை. ஸோ டெல்டா சி பை சி இன்ட்டு 100 ப்ளஸ் டி ரூட்டில் இருக்குது, அப்போ 1/2ன்னு வரும் இல்லையா, அப்போ 1/2 இன்ட்டு டெல்டா டி பை டி இன்ட்டு 100. டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100ஓட வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ பர்சன்டேஜில் கொடுக்கலனா டெல்டா ஏ பை ஏயோட வேல்யூ 4ன்னு மட்டும் போட்டு இன்ட்டு 100 போடுவோம். ஆனால் அவங்க பர்சன்டேஜ்லேயே கொடுத்துட்டதுனால டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100ஓட வேல்யூ 4%.
2 into 4% plus 3 into 2% plus 1 into 3% plus half into 1%. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 17.5% எரர் வருது. ஸோ எக்ஸுங்கிறதோட வேல்யூவில் 17.5% எரர் இருக்குது. இந்த வீடியோவில் ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எரர் in the power of quantity இதெல்லாம் பார்த்தோம். Next video we will start our classes from significant figures.